ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ என்றுமே என் அருளும் ஆசியும் பெற்ற என் அன்பு குழந்தை. நானே கதி என்று வாழ்கிறாய். பிறகு ஏன் இந்த அழுகையும் மனக்குழப்பமும் உனக்கு? வாழ்வில் சில ஏமாற்றங்களை உனக்கு நான் தருகிறேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள். அமைதி கொள். நிலையான நிம்மதியை நீ பெறப்போகிறாய் குழந்தையே. நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அதற்கான பலனை இந்த வியாழனில் உனக்கு நான் தருகிறேன். அதை நடத்தி தர வேண்டியது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு. எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது அனைத்தும் நான் அறிவேன். உன் உள்ளத்தையும் நான் அறிவேன். என்னையன்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார்? நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் குழந்தையே. நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும், அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள். உன்னை அறிந்தும் உன்னை அறியாமலும் எத்தனை மாற்றங்கள் உன் மனதில். இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும்? உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன். கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன். எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே என் குறிக்கோள். வாழ்வில் அமைதியின்மை, கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்தும், உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும். அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பாவை மனதார நினை. என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு. நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய். இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல. உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும், காரியங்களும் முறையாக அமையும். மனம் முடிவு எடுக்காமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம். நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும். நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி. அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களையும் கவனி. அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரை செய்து கொண்டே இருப்பேன். அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ செம்மையடைவாய். நீ ஜெயமாக வாழ்வாய். ஒருவருக்கு இணையில்லாத புத்தி சாதுரியம் இருக்கலாம், ஆடாத அசையாத சிரத்தையும் இருக்கலாம். ஆனாலும் என்னை போன்ற பலமான குரு அமைவதற்கு தெய்வ பலம் அவசியம் வேண்டும். என் தங்கமே, நீ என்னிடம் வந்து வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் தேவை அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். உடல் அலைச்சல், மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம். வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும். ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நான். என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். என்னுடைய மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக நீ உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய். அச்சமின்றி முன்னேறு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல. அதனுள் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களும். எல்லா கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என நிச்சயம் ஒன்று வரும். அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிக தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய்.
உலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை உன்னால் வெற்றி காண முடியும். தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது குழந்தையே. அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு. என் அருகில் நீ இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும். அதன் பிறகு உன்னால் தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான். உண்மையை உணர நாம் போராட வேண்டும். இறைவன் எப்போது நமக்கு கேட்டதை கொடுப்பார் தெரியுமா? ஒரு சின்ன கதை. 5 வயது சிறுமி தன் அம்மாவோடு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள். அங்கே ஒரு முத்து மாலையை பார்க்குறா. அது வேணும்னு தன் தாய்கிட்ட அடம் பிடிக்கிறா. இது அழகா இருக்கு, ஆனால் விலை அதிகமாக இருக்கே. அது தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய். நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ஒரு ரியலான ஒரிஜினல் மாலை வாங்கி தர சொல்கிறேன், இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக்கிறா. அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முத்து மாலை ரொம்பவே ஃபேவரட்டான பொருள். அதை எங்கே போனாலும் தன் கூடவே வச்சிருப்பா. பள்ளிக்கு போகும்போதும் நண்பர்கள் கூட விளையாடும் போதும் படுக்கும்போது கூட தன் கழுத்திலேயே போட்டிருப்பா. பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தா அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிடும் அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லியும் அதை கேட்கல. எப்போதும் அதை பிரிய மனமில்லை அந்த குழந்தைக்கு. அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர். தினமும் அவர் குழந்தை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்வார். ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார், மகளே, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது உன்னோட முத்து மாலையை எனக்கு தரியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அது மட்டும் முடியாதுப்பா, நீங்கள் வேறு எதுனாச்சும் எடுத்துக்கோங்க. என்னோட பிங்கி பொம்மையை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் முத்து மாலை மட்டும் நான் தரமாட்டேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. பரவாயில்ல குட்டிமா அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னார் தந்தை. இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு, என்ன உனக்கு பிடிக்குமா? ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும். அப்போது உன்னோட முத்து மாலையை தரியான்னு மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அந்த குழந்தை, முடியாதுப்பா, நீங்கள் வேற எதையாச்சும் எடுத்துக்கங்கன்னு அதே பதிலை சொல்கிறா. திரும்ப திரும்ப தந்தை கேட்கும்போது இந்த குழந்தை திரும்பவும் அதே பதிலை தர முடியாதுன்னே சொல்கிறா. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்தோட, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தரா. அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்துச்சு. அதை ஒரு கையில் வாங்கிக்கிட்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுக்கிறாரு. அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருக்குது. அவர் அதை தன்னோட எப்போதும் வச்சிருந்தாரு. குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்த அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை குழந்தைக்கு கொடுக்கிறாரு. இதை உனக்கு தருவதற்காகத்தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் அப்படிங்கிறாரு தந்தை. இந்த தகப்பன் யாரும் அல்ல, நாம் எல்லோரையும் படைத்த இறைவன். அந்த குழந்தை தான் நாம். ஆமாங்க,
இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கைவிடுறதுக்கு தயாராக இல்லை. அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டா இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார். நம்முடைய மோசமான பழக்கங்கள், செயல்கள், தீய நட்புகள், உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம். அவைகளால் நமக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் கூட கைவிட கடினமானவைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது. அத்தகைய சிறப்பான ஒன்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிடத்தான் வேணும். அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது இல்லை. எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை. காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர், அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். பக்தர்கள் இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார். எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார். உன் வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் நடக்கப் போகின்றது. என்னவெல்லாம் இல்லை என்னிடம் என்று பட்டியலிடுவதற்கு பதில் என்னவெல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று பட்டியல் போட்டால் அது வாழ்க்கையின் கண்ணோட்டத்தையே மாற்றிவிடும். நீ கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய். இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு. நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே உனது புத்திசாலித்தனமாகும். முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி, அது அவரவர் விதி. அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார். தேவையில்லாமல் நீ எதற்கு முன்வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும். பார்த்து பார்த்து நீ செய்த உதவியும் நீ செய்த நன்றியும். அப்பா, நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய். உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டு இருக்கிறாய். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவாய். இது என் சத்திய வாக்கு. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வம் ஒருபோதும் மறப்பதில்லை. ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும். ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும். நான் இருக்கிறேன் உனக்காக. ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? அதை நிச்சயமாக நான் நடத்துவேன். நம்பிக்கையுடன் செயல்படு. தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப
பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன். உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்கே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கமென ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்க பெறுவாய். நான் உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சாதாரண உப்புக்கள் என்று நினைத்தவன் முன்னே ஜொலிக்கும் வைரக்கல்லாக மின்ன போகின்றாய். நீ காணப்போகும் கனவு மிக மிக அர்த்தமுள்ளதாக அமையும். எனவே நிம்மதியாக நித்திரைக்கொள். உன்னை நல்வழிப்படுத்தவே உன்னுடன் இருக்கின்றேன். இனி நீ கண்ட கனவெல்லாம் பழித்து ஜெயித்து கொண்டே இருக்கப் போகின்றாய். உன்னை திறமை மிகுந்தவனாக மாற்றி பொன்னையும் பொருளையும் உனக்களித்து உன் வாழ்வை பொக்கிசமாக்குவேன். துன்பம் வரும் என்று நினைத்து இன்பமான நேரத்தை வீணடிக்காதே. துன்பம் வந்தால் அதை நான் பார்த்துக்கொள்வேன். உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே. அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விட்டு விடுவாய். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய். அதை முதலில் தவிர்த்து வா. உன் கர்வம், ஆணவத்தை தூர எறி. உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து சற்று விலகி செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ ஒரு பொழுதும் வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று. நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த சாயிதான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே. நான் இங்கு தண்டத்திற்காயிருக்கிறேன். என்னை தேடி வா. நான் இருக்கிறேன் உனக்கு. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை ஒரு பொழுதும் வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடிவரும். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே. ஏளனமாகவும் பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயையாகும். இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயையே. எதுவும் நிரந்தரமில்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். பரிசுத்தமான மனம் மட்டும் போதும். பூஜை, புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை நாம் தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருப்பினும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் சாய் பக்தர் என்ற தகுதியை ஒரு பொழுதும் அடைய முடியாது. உன் மனதில் குவிந்துள்ள குப்பை கூலங்களை முதலில் அகற்று. மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும். நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வரும் காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும். அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு. செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து. 1000 சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது. சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து. ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே. பேச வேண்டிய இடம் எது, மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய கோபம், விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும்
தீமை இழைத்து விடாதே. எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும். அதே போல நீ செய்யும் தீமை உன் வாழ்வில் உனக்கான தீமையாகவே திரும்பும். கவலை கொள்ளாதே. தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததுதான் என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே அவர். இல்லாததை பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.